ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேமிலி ட்ரிப் சோதனைகள். ஆமாம், ஆக்சுவலி ஃபேமிலி ட்ரிப் சோதனைகள் எல்லா ஃபேமிலியிலும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வெக்கேஷன் டைம்லையோ இல்லை ஏதாவது ஒரு டைமில் எல்லாமே டிசைட் பண்ணி ஏதோ ஒரு டாபிக் வந்து சரிப்பா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கும். அப்போ ஜென்ரலாக இந்த ஃபேமிலி இருக்க அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா பசங்க சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கும்பலாக நம்ம பிளான் போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் எல்லார் மண்டையிலையும் உதிக்காது. எல்லாருக்கும் இந்த பிளான் போகலாம், யாராவது ஒருத்தங்க ஒரு குடும்பத்தோட மண்டையில் உதிக்கும். அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி 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 நீ வரியாப்பா, நீ வரியா, இந்த மாதிரி நம்ம ஏன் ஒரு பிளான் போடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ஏன் ஒரு ட்ரிப் பிளான் போடக்கூடாது, ஜாலியாக இருக்கும் பசங்க கூட, மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸிங்காக வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. எப்படி போய் முடியும், எப்படி முடியுன்றதை விட ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா இருக்கும்? சம்போ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. அதாவது ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. வீட்டில் இருக்க சின்னஞ்சிறுசுங்க, டீனேஜ் பசங்க, காலேஜ் போகிற பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஜாலியாக வைப் ஆகிடுவாங்க. நம்ம கசின்ஸ் கூட, இப்போ கசின்ஸ் கூட நல்லா வைப் ஆகி நல்லா ரேப்போவில் இருக்கிற பசங்களாக இருந்தால் தேல் கெட் டூ எக்ஸைட்டட். ஆனால் அந்த முன்னாடி பாடின பாட்டு மாதிரி தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்றாங்க, சோலி முடிச்சு விட்ருவாங்க. கோவிலுக்கு போகலான்றதை விட ஃபஸ்ட்டு பசங்கள்லாம், அதாவது பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிடுவாங்க, ஷூ போகிற போக்கில் ஷூ சொல்லிட்டு போகிற மாதிரி ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பசங்கள்லாம் வைப்ரேட் ஆகிடுவாங்க. குரூப்பு தனியாக ஸ்டார்ட் பண்ணி இங்கேயா அங்கேயா, இங்கே ஃபால்ஸா, அங்கே போய் பார்க்கணுமா, இங்கே ட்ரெக்கிங் பண்ணலாமா, இங்கே ஹைக்கிங் பண்ணலாமா, அது இது அது சொல்லிட்டு எல்லா மேப் லொக்கேஷன்ஸும் அந்த குரூப்பில் தான் இருக்கும். அந்த குரூப்பு சுமார் ஒரு வாரத்துக்கு தகன்னு பற்றிக்கிட்டு எரியும். அதுக்கப்புறம் அந்த வீக்கு ஃபுல்லாக போச்சா, வீக் டேஸ் ஃபுல்லாக பசங்க வெறியாக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வீக்கெண்ட் வந்தோடனே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஏன்னா எல்லாமே ஒரு கெட் டுகெதரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ தான் என்ன டேட்டில் போகலாம், ஐயோ அந்த டேட் நமக்கு சரியாகாது, இன்னைக்கு நான் ஃப்ரீ இல்லையே, நான் அங்கே வெளில போகிறேனே, அதுவும் இதில் வேலைக்கெல்லாம் போகிறவங்களா இருந்தால் லீவ் கிடைக்காதே, உனக்கு இருக்கா லீவு, அந்த டைமில் எனக்கு லீவ் இல்லையே, எனக்கு லீவ் இருக்கிறப்போ அச்சுச்சோ அங்கே ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கே, என்னால் வர முடியாது அப்படின்வாங்க. அதை போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக ஒரு டேட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிட்டு அப்படியே வரும்போது ஒரு லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணிட்டு லொக்கேஷன் கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே இதுதான் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் ஆகிட்டு வரும். இதில் லொக்கேஷன் கூட டக்குன்னெலாம் ஃபைனலைஸ் ஆகாது, எங்கெங்கேயோ ஆரம்பிக்கும். இன்டர்நேஷ்னல் ஆரம்பித்து பக்கத்து ஒரு வேலை நிற்போம். நம்ம இங்கே போனால் சச்சே அங்கே என்ன வெறும், இப்போ கோவானா பீச் மட்டும்தான், சரி ஊட்டினா மலை மட்டும்தான், சரி பாண்டிச்சேரினா ரோடு மட்டும்தான், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் அது மட்டும்தான் இருக்கும். யாருமே எந்த லொக்கேஷன் சொன்னாலும் தே ஓன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். சரி அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டும் கஷ்டப்பட்டு ஒரு லொக்கேஷன் கொண்டு வந்து நிப்பாட்டும். சரி லொக்கேஷன் ஓகே ஆகிடுச்சு, இந்த லொக்கேஷனுக்கு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம். டேட்ஸ் அப்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த டேட்டில் இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, இந்த டேட்ஸில் சித்தப்பா ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, இந்த டேட்ஸில் பெரியப்பா ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க சொல்லி அது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் போகும். சரி அதையும் தாண்டி எல்லாமே சரி பண்ணி ஒரு இதில் கொண்டு வந்து நிப்பாட்டி ட்ராவலிங் சோர்ஸ் என்னென்னு பார்த்தா ட்ரெயின் டிக்கெட் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எல்லாம் ஊருக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ளைட்டில் வரும். ஆமாம், நம்ம டேட்டா பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு, நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டு தான் பார்ப்போம். ஏன்னா கோவா ஃப்ளைட்டில் போனால் தானே கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஃப்ளைட்டில் போகிறத பற்றி பேசினா ஃப்ளைட் எவ்வளோ காஸ்ட் ஆகும், அப் அண்ட் டவுன் சேர்த்து 8000 ஆகும். 8000 அப்படின்வாங்க ஒரு சில பேர். 8000 தானே பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ஃப்ளைட் செட் ஆகாது, ஃப்ளைட் வேணாம் அப்படின்வாங்க. ஃப்ளைட்டு போச்சா அதுக்கப்புறமா சரி ஓகே ட்ரெயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி ட்ரெயின் பார்க்கும்போது ட்ரெயினில் டிக்கெட்டே இருக்காது. மே மாதம் ஜூன் ஜூலைலாம் எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு, எல்லோரும் ட்ரிப்பு போகிற டைமு, எல்லோரும் ஃபேமிலி அவுட்டிங் அப்படி இப்படின்னு போகிற டைமில் டிக்கெட் கிடைக்காது. முடிஞ்சா நம்மெல்லாம் வந்துட்டு இன்றைக்கினா நாளைக்கு டூர் பிளான் பண்ணுறவங்க, ஓகேவா, இன்றைக்கினா நாளைக்கு தான் டூர் பிளான். அவங்களாம் வந்துட்டு எப்படி ப்ரீ பிளான்டாக 2 months 3 months பிஃபோர் பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகிறவங்க. நம்ம வீட்டில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் சீரியஸாக இன்னொருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நெக்ஸ்ட் வீக் ஃபங்க்ஷனாக கூட நாங்கள் இந்த வீக் தான் போகணுமா வேணாமா நாங்கள் சீரியஸாக உட்காந்து பேசிட்டு இருப்போம். நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி நைட்டு, நாளை நீ மாத்திரம் போயிட்டு வா, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீ வரவே மாட்டே எந்த இடத்துக்குமே அப்படின்வாங்க. இப்போ நான் வந்தால் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய போகும் வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நம்ம ஃபைனலைஸ் பண்ணி சரி ஓகே எப்படியோ தலைகீழியாக நின்று கவுந்தடிச்சு ஒரு மாதம் பிளானிங்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், டைமிங் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், டேட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ட்ராவல் சோர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு அஜெண்டா, அதாவது நம்ம வந்துட்டு பிளானிங் ஐட்டினரி கொண்டு வருவோம் நம்ம. சரிங்க, இந்த பசங்க தான் மெயினாக இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா அவங்க தான் வெறி கொண்டு சர்ச் பண்ணி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், புதுசாக இருக்கும், ஃபேமிலிஸ் கூட போய் நிறைய ரீல்ஸ் பண்ணலாம், ஃபேமிலி பேஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டு சோஷியல் மீடியா ஒரு பிடிக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு பயங்கரமாக பிளான் போடுவாங்க. நேச்சுரல் வியூ, ஃபால்ஸு, பீச்சு, அதுன்னு. அதெல்லாம் தாண்டி இந்த இன்டர்நெட் நாளை படத்தில் மிக்ஸி ஓடுமா ஓடாதா அப்படின்ற மாதிரி அங்கே கோயில் இருக்குமா இருக்காதா, அதுதான் ஃபைனல் கொஸ்டின். எக்ஸாக்டாக அந்த ட்ரிப்பு முழுமையடைவதற்கு வந்துட்டு ஒரு கோயில் இருக்கணும். தொடக்கத்தில் ஒரு கோயில், நடுவில் ஒரு கோயில், கடைசியில் ஒரு கோயில். இதில் வேற எல்லா ஃபேமிலியும் கண்டிப்பாக ஒரு கேரக்டர் இருக்கும். பா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான்ப்பா, இந்த கோயில் போயிடலாம். இங்கேருந்து அங்கே தான்ப்பா, அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்வாங்க. உடனே எல்லா ஓல்டேஜ் பீப்புளும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க, வா போகலாம். பசங்கள்லாம் கொந்தளிப்பாங்க. இப்போ பசங்களா பெரியவங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி பெரியவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஃபேமிலி ட்ரிப்பு அது இதுன்னெலாம் ஆரம்பித்து நம்ம கடைசியாக போய் நிற்கிறதோ கோவில் ட்ரிப்பில் தான் இருக்கும். லிட்டரலாக எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே நவகிரகத்தை சுற்றினவங்க, ஓகேவா? நெத்தியில் பொட்டு வைக்க கூட இடம் இருக்காது. பழனி படி அடிவாரம் மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் லைனாக விபூதி அடித்து வச்சுருப்போம். அடுத்த கோயிலுக்கு போனால் நெத்தியில் இடம் இல்லை, அதுக்காக கொஞ்சம் லீவ் விடுங்கன்ற மாதிரி தான் இருக்கும் பிளான். அங்கே போகிறோம், ஏலகிரி போகிறோம், ஏற்காடு போகிறோம். காடே ஒரு கட்டத்து மேலே எப்பா நீ எல்லா இடத்துக்கும் நீ வர, எல்லாம் ஒரே வேண்டுதல், நீ எப்படிமா நமக்கும் ஒரு 2 கோவிலில் பக்திகரமாக நம்ம கும்பிடுவோம். ஓகே இப்படிதான் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு ஒரு 3-4 கோயில் வச்சுக்கோங்களேன். பகவானே நாங்கள் சொன்னல அதே தான் கேட்டுக்கோ, ஓகேவா? பார்த்துக்கோ, செஞ்சுக்கோ. அந்த கோவிலில் சொன்னது தான் அதை இங்கே வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஏன்னா டயர்டாக இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கோயில் நம்ம எக்ஸைட்டாக பார்ப்போம், பயங்கரமாக கும்பிடுவோம், மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் எல்லாமே அப்படி கும்பிடுவோம். 2வது கோயிலுக்கு ஓகே, 3வது 4வது கோயிலெலாம் ஒரே ட்ரிப்பில் ஒரே நாளில் போச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் டயர்டாகிடுவோம். ஸோ இந்த மாதிரி கடவுளே அந்த அங்கே நாங்கள் அங்கே சொன்னது தான் இங்கேயும் ஓகே சேம், அவ்வளோதான் போயிட்டு வரேன் பை, பார்த்துக்கோங்க. போக போக இந்த கவுண்ட்டு ஜாஸ்தியாகும்ல. நம்ம ஃபேமிலியெலாம் அவுட்டிங் போச்சுனாலே தீர்த்த யாத்திரை மாதிரி தான், அப்படியே போயிட்டே இருக்கும். கோயில் கணக்குங்களே இருக்காது, மறந்துடுவோம். 1ல் ஆரம்பித்தோமா இல்லை 10 ஆகிடுச்சா அப்படின்லாம் தெரியவே தெரியாது. போயிட்டே இருக்கும்போது கோயிலுக்கு போவோம், சாமி பார்ப்போம், வந்துடுவோம், வெளில வந்து ஐயோ ப்ரே பண்ணவே மறந்துட்டோமே, எதுக்கு வந்தோமேன்றே மறந்துடுவோம். ஏன்னா லிட்ரலாக கோவில் வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி ஆகிடும். காலையில் ஒரு கோயில், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோயில், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கோயில், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோயில். எந்த அளவுனா நாங்கள் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நார்த்தில் வந்துட்டு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் ஃபேமிலியாக எல்லாருமே. ஸோ அங்கே இருக்க தாஜ்மஹால், ரிஷிகேஷ், ஹரித்வார், மதுரா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமான இடங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபைனலாக அங்கே கிளம்புற அன்றைக்கி, அதாவது ஈவினிங் தான் ட்ரெயின். காலையில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹோட்டலில் இருந்தெல்லாம் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் சும்மா ரேண்டமாக வண்டியில் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ ஒரு இடத்த பார்த்தோம், கூட்டமாக இருக்கே அடான்னு சொல்லிட்டு சும்மா இறங்கி ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்த பார்த்தோம், நிறைய பேர் கும்பலாக. ஏன்னா நார்த்லேயே லைக் ரெட்டு தானே பயங்கரமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க கோவில் சைட்லலாம். ஸோ அந்த மாதிரி ரெட் கலரில் ஏதோ இருக்கும்போது சொல்லிட்டு எல்லா பெரியவங்களும் போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, எங்களுக்கும் வேறு வழி இல்லை, நாங்களும் பின்னாடி தானே போனோம். ஸோ நாங்களும் அவங்க கூட போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கோவில் வருது, கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், எங்கள் பின்னாடி நிறைய பேர் நின்று நாங்களும் க்யூவில் நிற்கிற மாதிரி ப்ரொட்ரே பண்ணிட்டாங்க. என்னடா இது க்யூவில் நிற்கிறோமா சொல்லிட்டு எங்களுக்கே புரியல. சரி க்யூவா இது, சரி வா சொல்லிட்டு உள்ளே போகிறோம். திடீர்னு ஏதோ ஒரு சாமியார் கையை பிடிச்சி இழுத்து கையில் கயிறு கட்டி நெத்தியில் விபூதி அடித்து அனுப்பி விடுவார். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் யோசிச்சேன், டேய் நாங்கள் எதுக்கடா இங்கே வந்தோம், ஏன் என்னடா பண்ணுறீங்க இங்கே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்போது. அண்ட் அப்போ தான் யோசித்தோம், ஓகே ஃபேமிலி ட்ரிப். நானும் என் கசினும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருந்தோம், என்னடா நடக்குது. என் கசினெல்லாம் போட்டு குனியை வச்சு அடிக்கிறாரு, வேப்பிலையை வச்சு குனியை வச்சு அடிக்கிறாங்க. அவருக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுவே எங்களோட பேரண்ட்ஸ், எங்களோட ஃபேமிலி எல்டர்ஸ் பார்த்தோன்னா அவங்க பக்திகரமாக கும்பிட்றாங்க. அது என்ன கடவுள்னு கூட தெரியல அவங்களுக்கு. அது தேவியா இல்லை கணபதியா, என்ன கடவுள்னே தெரியல, சாமின்னு அவங்க பாட்டுன்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களா ரைட்டு இதுதான் இப்படிதான் அப்படி சொல்லி சாமி பேர் சொல்லிதாலும் கும்பிடணும். சாமி பேர் கூட தெரியாம நீங்க பாட்டு கும்பிட்டு யாரு என்ன சாமி ஆத்த இது தெரியலையே, சாமி கும்பிடு, கையை கட்டி கும்பிடு அப்படின்னாங்க. நல்லா வேண்டிக்குமா, நல்லா என்னடா சொல்லி வேண்டிக்கிறது, யாரா இவங்க, எப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிடாத்தா அப்படிதான் இருந்தது அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் ரேண்டமாக நடக்கிற ஃபனி திங்ஸ். ஆக்சுவலி நம்ம அது ஒரு மாதிரி இப்படி பேசினாலும்
அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த டூர் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கூட நம்மளுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும். அந்த டூரில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் நம்ம பேச பேச அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒரு மாதிரி நச்சுன்னு அந்த டூர் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிரும். அது ஆப்வியஸ்லி எல்லாரோட, ஏன்னா அங்கே நிறைய என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஏன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஒன்றா போகிறோம்ல. ஸோ கண்டிப்பாக என்ன இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அது எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு ஓகே ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்பாங்க, செல்ஃபீஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் அது வந்துட்டு ஒரு க்யூட்டான மெமரிஸாக தான் நிற்கும். இந்த மெமரிஸ் க்ரியேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இந்த பிளான் ஆரம்பித்தவனுக்கும் இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவனுக்கும் இதை ஃபினான்ஷியலாக ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோ கீட்டெல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே இதுக்கு பின்னாடி ஒரு மூளைன்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா. ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான், வாங்கடா எல்லோரும் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு மனசு குளிர்ச்சி இருக்கும் பாருப்பா, நம்ம சொல்லி இந்த ட்ரிப்பு வெற்றிகரமாக நடந்து நம்ம சூஸ் பண்ண லொக்கேஷனே நம்ம எல்லோரும் போயிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகி வெளில வரத்துக்குள்ளே அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்து இங்கே தான் போகிறோம், இதுதான் டேட்டு, இப்படி தான் போகிறோம், இதுதான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க எல்லாரோட அப்ரூவல் வாங்கி அவங்களோட டைமை கிடச்சி போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல், சண்டை வராமல், எந்த சச்சரவும் இல்லாமல் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே எல்லோஸும் சரி எங்கர்ஸும் சரி எல்லாரும் படுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஃபைனல் டச்சிங்காக என்ன தெரியுமா இருக்கும், நம்ம எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நம்மலாம் டூர் போனால் கண்டிப்பாக லீவ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி டூர் போகணும். அப்படிலாம் போகும்போது அங்கே ஒருத்தவங்க தோண்டி விடுவாங்க, ஏங்க அங்கே அந்த கோவில் நல்லா இருக்குங்க போலியா நீங்கள். நம்ம கோவிலில் நம்ம ஃபேமிலி அந்த கோவிலை மிஸ் பண்ணியிருப்போம். உடனே வீட்டில் வந்துட்டு நம்ம பேசும்போது சே நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கோவிலை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதை விட நல்ல நல்ல சைட் சீயிங் பிளேஸ்லாம் விட்டு தள்ளிப்போம். ஆனால் வந்துட்டு அந்த கோவில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். இது தாங்க நம்மளோட டிப்பிக்கலான ஃபேமிலி பிளான். இது நீ சொன்ன மாதிரி இது போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரு ரெக்ரெட் ஃபீல் எப்படி தெரியுமா வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு யங்கர் ஏஜில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, மச்சான் நான் ஃபேமிலியோட டூருக்கு போனேன்டா, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டேன், தோ மச்சான் பாண்டிச்சேரி. டேய் நான் இப்போ தான்டா லாஸ்ட் வீக் தான் கோவா போயிட்டு வந்தேன்டா, லாஸ்ட் வீக் தான் நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன்டா அப்படின்வான். அவன் சாணியில் செருப்பை முக்கி சொப்புன்னு அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ தான் லோக்கலே தாண்டி இருப்போம், அவன் இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்திருப்பான். நம்ம இன்டர்நேஷ்னல் போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு குழந்தைங்களே ஆகிடும். எப்போ பங்கு நம்ம நல்ல ட்ரிப்புக்கு போவோம்.